ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் 2025 எஸ்ஐஆர் 2025 விண்ணப்ப படிவம் தற்போது வீடு வீடாக வந்து பிஎல்ஓ வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம், இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்ணலாம், கடைசி எஸ்ஐஆரில் உங்கள் விவரங்களை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் தற்போது எஸ்ஐஆர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நேரடியாக வந்து பிஎல்ஓ உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய புகைப்படம், அடையாள அட்டை, உங்களுடைய முகவரி இடம்பெற்றிருக்கும். 2024 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இந்த ஃபார்ம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். அதில் வந்து உங்களுடைய வரிசை எண், பாகம் எண், சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி பெயர், உங்களுடைய மாநிலம் அது இடம்பெற்றிருக்கும். அதுக்கடுத்து QR கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய புகைப்படம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். தற்போதைய புகைப்படம் வந்து நீங்கள் அதில் வந்து சைடில் ஒட்டணும். அதுக்கப்புறம் கீழே ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்தநாள் வந்து அதில் எழுதணும். நாள், மாதம், ஆண்டு அந்த மாதிரி எழுதணும். அதுக்கடுத்து ஆதார் எண் வந்து நீங்கள் விரும்பினால் வந்து அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் கேட்டிருக்காங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை எழுதிக்கலாம். அதுக்கு கீழே உங்களுடைய அலைபேசி எண் வந்து எழுதணும். அதுக்கு கீழே உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் எழுதிக்கணும். அதுக்கு கீழே தந்தையின் அல்லது பாதுகாவலரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதணும். அதுக்கு கீழே தாயாரின் பெயரில் உங்களுடைய தாயார் பெயர், அதுக்கு கீழே தாயாரின் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து எழுதிக்கணும். அதேபோல் உங்கள் கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து எழுதிக்கணும். அதுக்கு கீழே 2 விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட்டாக எஸ்ஐஆர் 2002 வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. டீட்டெயில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வயதானவர்கள் என்றால் 2002 வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. அந்த லிஸ்ட்டை வந்து பின்னாடி எப்படி எடுக்கிறதுங்கிறது சொல்கிறேன். அந்த டீட்டெயில் வந்து வாக்காளர் பெயர், உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், உறவினர் பெயர், உறவுமுறை, மாவட்டம், தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், தொடர் எண், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதை பார்த்து வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாம். ஓட்டர் ஐடியை பொறுத்தளவில் பழைய ஐடிக்கு ஒரு நம்பரு, இடைப்பட்ட ஒரு நம்பர், அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு நம்பர்னு ஐடி நம்பர் வந்து மாறி மாறி வரும். 2002 உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்து வேறையாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எஸ்ஐஆர் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த டீட்டெயில் வந்துடும். அது கடைசியாக வந்து பார்ப்போம். இந்த மாதிரி தான் அந்த டீட்டெயில் வந்து வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து இந்த காலமில் வந்து அப்படியே எழுதணும். அதுக்கு பக்கத்தில் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தின்படி முந்தைய குடும்பத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு உறவினரின் விவரங்கள் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்ஐஆரில் எப்படி 2002 உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்கள் மனைவி பேரும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து அவங்க பேர் வச்சு அல்லது அந்த ஓட்டர் ஐடியை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வரும். அது வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த காலத்தில் ஃபுல்லாக எழுதிங்க. பெயர், ஓட்டர் ஐடி, உறவினரின் பெயர், உறவுமுறை, மாவட்டம், தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், தொடர் எண், எல்லாமே அந்த டீட்டெயில் வரும். கரெக்டாக வந்து எழுதிக்கிங்க. இளம் தலைமுறை தான், அதனால் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தட் தான். நான் பிறந்த நாள் எழுதிக்கணும், ஆதார் எண் எழுதிக்கணும், அலைபேசி எண் எழுதிக்கணும், தந்தை பெயர் எழுதிக்கணும், அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும், தாய் பெயர் எழுதிக்கணும், அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும், மனைவி இருந்தாங்கன்னா மனைவி, கணவர் இருந்தால் கணவர் அவங்க பேர் எழுதிக்கிட்டு அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கிட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ண தேவையில்லை. இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்தத்தின்படி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து அந்த 2002 எஸ்ஐஆரில் இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க. அவங்க டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த காலமில் ரைட் சைடில் இருக்கிற காலத்தில் ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் மேலேன்னு கீழே வந்து ஒரு 8 வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் எழுதிக்கிங்க. ஃபார்ம் வந்து ஜெராக்ஸ் போட முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு 2 ஃபார்ம் தருவாங்க. ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்ம் வந்து அவங்களை கையில் கொடுத்துடணும். இன்னொன்று ஃபார்ம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்மில் கடைசியாக வந்து 2 ஃபார்ம்லேயும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு 2 ஃபார்ம்லேயும் நீங்கள் கையெழுத்து போடணும். அதுக்கு கீழே வந்து பிஎல்ஓ அவர் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். பிஎல்ஓவும் கையெழுத்து போட்டுட்டாங்க, நீங்களும் கையெழுத்து போட்டிங்கன்னா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்ம் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அல்லது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து உங்கள் ஃபார்ம் சரியாக இல்லை, அதனால் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு ஒரு காரணம் சொன்னாங்கன்னா இந்த ஆதாரம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரியாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அது தேவைப்படும். அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அல்லது ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு அந்த பிஎல்ஓட்ட கொடுத்துருங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இது தான். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பொறுமையாக வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் கொடுக்குறாங்க. இந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதேமாதிரி அடித்து எழுதுனாலும் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. தவறாக எழுதுனாலும் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான முறையில் கரெக்டாக எழுதுங்க. இப்போ வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்கள் நேம் இருக்காங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஓட்டர்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும். அதில் செலக்ட் யுவர் ஸ்டேட்டுன்னு கேட்குது. தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு வியூங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து உங்கள் பேர் போட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அல்லது உங்களுடைய இபிக் நம்பர்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வராது. ஏன்னா 2002 வாக்கில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் வந்து வேறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா சர்ச் பை நேம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதன் மூலமாகவும் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பை நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் 2-3 தொகுதி இல்லை 6 தொகுதி இருக்கும். எந்த தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்கள் ரிலேட்டிவ் நேம் யார் பேர் இருக்கா, அப்பா பேர் இருக்கா, கணவர் பேர் இருக்கா, அல்லது யார் பேர் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்கள் பெயர், உங்களுடைய ரிலேட்டிவ் பெயர் டைப் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஜெண்டரில் ஆணா பெண்ணாங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. பக்கத்தில் கேப்சா கோட் இருக்கும். கேப்சா கோடு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பாருங்கள். உங்கள் பேர், நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க, உங்கள் பார்ட் நம்பரு, உங்கள் சீரியல் நம்பரு, உங்களுடைய பேர், உங்கள் ரிலேட்டிவ் பேர், உங்களுடைய ஓட்டர் ஐடி எபிக் நம்பர், பழைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணாவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே ப்ரிவ்யூ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து அந்த முந்தைய எஸ்சிஆர் விவரங்கள் கேட்குறாங்க பாருங்கள். 2 காலமில் கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த விவரங்கள் எப்படி இருக்கோ, எப்படி பேர் பதிவாயிருக்கோ, என்ன சீரியல் நம்பர், என்ன பாகம் நம்பர் போட்டிருக்கோ அதே வந்து நீங்கள் அங்கே பார்த்து எழுதிக்கலாம். அது மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎல்ஓவை நல்லா கேட்டுக்கிட்டு சரியான முறையில் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. நன்றி.